வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்த்துட்ருக்க வீடியோ ஐடா ஒரு சைனீஸ் மேக் சால்ட்ரிங் அயன், பெஸ்ட்டு சால்ட்ரிங் அயன். பொதுவாக சால்ட்ரிங் அயன் அப்படின்னாவே எலக்ட்ரிக் சால்ட்ரிங் அயன், இதில் கூட அப்படி தான் போட்டிருக்கு எலக்ட்ரிக் சால்ட்ரிங் அயன். பட் இது எலக்ட்ரானிக் சால்ட்ரிங் அயன். ஏன் எலக்ட்ரானிக் சால்ட்ரிங் அயன் சொல்கிறோம்னா, இதில் 230 வோல்ட் ஏசி கொடுக்குறோம். 90 வோல்ட் ஏசி கொடுத்தாலும் சரி, 290 வோல்ட் ஏசி கொடுத்தாலும் சரி, இந்த சால்ட்ரிங் அயனுடைய ஹீட் ஆகுது இல்லையா, அதனுடைய பர்ஃபார்மன்ஸை நம்ம கொஞ்சம் கூட்டலாம், குறைச்சிக்கலாம். சுருக்கமாக சொல்லப்போனால் இது ஒரு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் அயன். இதுக்கு முன்னாடி நிறைய அயன் இருக்குது, நமக்கு தெரியும். பாருங்கள், இதெல்லாம் வந்த அயன், இதெல்லாம் நிறைய அயன் இருக்குது, பார்த்துருப்பீங்க இல்லையா? இந்த மாதிரி அயன் இருக்குது, எங்கிட்டையும் இருக்குது. ஓகே, பட் இதோட இது பெஸ்ட்டு அயன் இது. ஓகே, இந்த அயன் யூஸ் பண்ணியிருப்பாங்க பெரும்பாலும், உங்களுக்கு தெரியும். பட் இந்த அயன் பற்றி தெரியாது இல்லையா, அதுதான் சொல்லி இது ஒரு எலக்ட்ரானிக் சால்ட்ரிங் அயன் இதுக்கு. ஓகே, அப்போது இந்த அயன் பார்க்கலாம். இதில் வந்து வித் இண்டிகேட்டர் டெம்பரேச்சர் மென்ஷன் பண்ணுற மாதிரி வித் டிஸ்பிளேயில் கூட அயன் இருக்குது. அதனுடைய ப்ரைஸ் 1000 rupees வரும். ஓகேங்களா? சரி, இந்த அயனுடைய ப்ரைஸ் வந்து 450 ரூபா வரும். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு கிடைக்கும். இந்த அயன் பெஸ்ட்டு அயன். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், டீட்டெயில்ஸ் எல்லாம் இப்போ நம்ம டெமோ பார்க்க போகிறோம் இதில். அப்போது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அயன் இருக்குது. பட் நான் பார்க்குறது ஒரே ஒரு மாடல் மட்டும்தான், 9086 அப்படிங்கிற மாடல், 60 watts பவர். அப்போ இன்புட் வோல்ட் ஏசி வோல்ட் கூடி குறைஞ்சி வந்தாலும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்கள் ஏரியாவில் ஒருவேளை அதிகமான வோல்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி அயன்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டிப்பு வந்து சரியாக லெட்டு ஒட்டாது, பேஸ்ட்டும் ஒட்டாது, லெட்டும் ஒட்டாது, காம்பனண்ட்டும் ஒட்டாது, பற்ற வைக்கவும் முடியாது. ஓகே, அப்போ ஒரு ப்ராப்பர் சால்ட்ரிங்க்கு என்ன வேணும் அப்படின்னா, ஒரு நல்ல அயன் வேணும் ஃபஸ்ட்டு. அப்போது நம்ம ஏரியாவில் எந்த வோல்டேஜஸ் இருக்குதுன்னு தெரியாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். சில ஏரியாவில் ரொம்ப லோ வோல்டேஜாக இருக்கும், அயன் சஃபிஷியண்ட்டாக ஹீட்டே ஆகாது. சில ஏரியாவில் அதிகமாக இருக்கும், ஓவர் ஹீட் ஆகிரும், லெட்டு ஒட்டாது. ஸோ இன் ஆர்டர் டு அவாய்ட் என்ன பண்ணலாம், நல்ல ஒரு குவாலிட்டி அயன், ஒரு லோ பட்ஜெட்டில் இந்த அயன் வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ இந்த அயன் மூலிமா நம்ம பெர்ஃபெக்டான சால்ட்ரிங் பண்ண முடியும். இந்த அயனில் என்னென்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இதுதான் இதில் இருக்கக்கூடிய அயன். இந்த பாக்ஸில் நான் வேணால் ஒன்று எடுத்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு அயன் எப்படி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இதுதான் அயன். இதில் வந்து 5 பிட்டு இருக்கும், 5 பிட்டு நல்ல குவாலிட்டி பிட் இருக்கும். இதில் இந்த இடத்துல டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்குது. இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ரொம்ப ஹீட்டானா கூட்டலாம், குறைக்கலாம். நல்ல நைஸாக ஒர்க் பண்ணும். நல்ல குவாலிட்டியான மெயின்ஸ் கார்டு இருக்குது. இதில் எல்லாமே டிட்டாச் பண்ணிக்கலாம், கம்ப்ளீட்டாக நம்ம பிரிச்சிடலாம். ஓகேவா? இது அந்த அயன் தான் இப்போ இங்கே வச்சுருக்கேன். இந்த அயன் இதில் இருக்குது. ஓகே, இந்த அயனில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரொடக்ஷன், சிம்பிளாக ஒரு பிளாஸ்டிக் கவர் இருக்கும். இதை நம்ம ஐசோலேட் பண்ணிடலாம். பாருங்கள், இதை யூஸ் பண்ணின்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இது வந்துடும் கம்ப்ளீட்டாக. பாருங்கள், தனியாக வந்துடும். இந்த எலிமெண்ட், இந்த பிட்டு அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடலாம். எதுக்காக கொடுத்துருக்கேன்னா, இன் ஃபியூச்சரில் நீங்கள் ஏதாவது பிட்டு சேஞ்ச் பண்ண வேண்டியது கண்டிப்பாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், பிட்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ இந்த பாக்ஸில் நமக்கு என்ன வரும்னா, டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷனுக்கு உண்டான பிட்டு வந்து இதில் இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு சால்ட்ரிங் அயனில் இருக்குது. அப்போது பொதுவாக மொபைல் அப்ளிகேஷனோ வேறு ஏதாவது அப்ளிகேஷன், டேப்லெட்டு, லேப்டாப், இதெல்லாம் வந்து எஸ்எம்டி காம்பனண்ட் சர்வீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஈஸியாக இதை ஐசோலேட் பண்ணிடலாம். ஐசோலேட் பண்ணிட்டா என்ன இருக்கும் பாருங்களேன், இல்லை மெயின்ஸ் கார்ட்லேருந்து இந்த மாதிரி போர்டு இருக்குது பாருங்கள். இதுதான் ஹீட்டர், இதுதான் ஹீட்டர். இந்த இடத்துல கண்ட்ரோல் இருக்குது, ஏசி உள்ளே கொடுக்குறோம். இதன் வழியாக அட்ஜஸ்ட் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி டெம்பரேச்சர் இது வந்து ஹீட்டாக ஆரம்பிக்கும். இதுதான். ஸோ அந்த அசசரிஸ் எல்லாமே எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் இன்கேஸ் ஃபியூச்சரில் ஃபெயிலியர்னால் கூட நீங்கள் எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது, வாங்கிக்கலாம். அப்போ இது ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கியூட் உள்ளுக்குள்ளே இருக்குது. ஓகேவா? இது பொதுவாக மார்க்கெட்டில் இது எலக்ட்ரிக் அயன் தான் சொல்லிகிட்டு இருக்கோம். ரொம்ப சிம்பிள் ஹேண்ட் இருக்கும். இது ப்ரைஸ் வந்து 450 வரும். தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்றைக்கி புக் பண்ணால் உங்களுக்கு நாளைக்கு வரும். ஓகேவா? சரி, அதெல்லாம் இப்போ அடுத்த ஒரு ப்ராடக்ட் ஒன்று பார்க்க போகிறோம். பாருங்கள், இது வந்து ஒரு எடுத்து வச்சிடலாம் தனியாக ஓரமாக. ஓகே,
பாருங்கள், இது எலக்ட்ரிக்கல் டீசால்டரிங் பம்ப். இந்த பம்ப் நம்ம டீசால்டர் பம்ப்பு பார்த்துருப்போம் இல்லையா, மேனுவல் டைப் பார்த்துருப்போம். அது வந்து லோ பட்ஜெட்டில் இருக்கும், ஒரு 150 இருக்கும், 250 இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இது ஒரு எலக்ட்ரிக் டீசால் பம்ப். இது கண்டிப்பாக அவசியம் தேவை. பாருங்கள், இது வந்து ஒரு 150 அரௌண்ட் இது வரும். இந்த டீசால் பம்ப் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இன்னொரு பாருங்கள், இந்த டீசால் பம்ப் இருக்குது, சம்வாட் பெட்டர் குவாலிட்டி. முதல்ல இருக்கிற அயனோட இது பெட்டராக இருக்கும். இதனுடைய ப்ரைஸ் வந்து 250 அரௌண்டு இந்த வரும். டீசால்ரிங் வரும். எல்லாத்தோடு இது எலக்ட்ரிக்கல் டீசால் பம்ப். ஈஸியாக நம்ம டீசால் பண்ணலாம். ஃபியூச்சரில் நிறைய தேவைப்படும். இது இந்த அயனுடைய ப்ரைஸ் வந்து 475 வரும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு உங்களுக்கு வரும். ஓகேவா? தென் இது இல்லாமல் உங்களுக்கு எல்இடி டிவி சர்வீஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு சால்ட்ரிங் அயன் இருக்கும். ஓகேவா? அதில் டிஐஎன் அப்படின்னு பேர். டிஐஎன் இது இருக்குது பாருங்களா. இந்த இடத்துல பிளேடு இருக்கும். இந்த இடத்துல எட்ஜில் நம்ம என்ன பண்ணலாம், சப்போஸ் இப்போ வரதில்லை மாடல் அப்படி இல்லை, பழைய மாடல் உங்களுக்கு எல்சிடி டிவி வந்துச்சுன்னா மேலே பர்னிங் ஆகிருக்கும் ஸ்கின். அதை அப்படியே மெல்ல ரிலீஸ் பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக தேவைப்படும். ஒன்று வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேனுவல் பாண்டிங் பண்ணுறதுக்காக ஒரு சால்ட்ரிங். எல்இடி டிவி சர்வீஸ் பண்ணுறவங்க, எல்சிடி டிவி சர்வீஸ் பண்ணுறவங்க உங்களுக்கு அந்த காப் பாண்டிங் பண்ணுறதுக்கு தேவைப்படும். அந்த இடத்துல இது யூஸ் பண்ணலாம். இந்த அயன் இருக்கும். தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு வரும் உங்களுக்கு. அதாவது மேனுவல் பாண்டிங் பண்ணுறதுக்கு இந்த அயன் தேவை, எலக்ட்ரிக்கல் டீசால் பண்ணுறதுக்கு இந்த அயன் தேவை, எல்சிடி டிவியில் பர்னிங் அப்படின்னு ஸ்க்ரீன் வந்துச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய பேப்பர் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இது வாங்கலாம், இந்த அயன் வாங்கலாம். இந்த அயன் இருந்தால் தான் அதை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஓகேவா? அப்போது நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோன்னா, ஒரு பெஸ்ட்டு ஒரு எலக்ட்ரிக்கல் சால்ட்ரிங் அயன் பற்றி பார்த்துருக்கோம் இல்லையா. இது தேவைப்படுறவங்க நீ வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள். வேறு ஏதாவது புதுசாக ஒரு ப்ராடக்ட் வந்தாலும் உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?